சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் எல்லாம் ஒரு நாள் மறப்பதில்லை என்றொரு நாள் மறந்தால் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தால் அண்ணாவே சொற்பனத்தில் மறப்பதில்லை
பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, அதாவது இந்த பெருங்கோட்டூர் மாநகரத்திலே இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட வடக்குவா செல்வியம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் வடக்குவா செல்வியம்மன் திருவாலயம். அப்பேறுபட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்தில் கார்த்திகை மாத குடை விழா அம்மனுடைய ஆலயத்திலே பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேறுபட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா ஏற்கனவே இந்த பாதையான என்னைக்கும் போயிட்டு வந்து கொண்டே இருந்தோம்னா இந்த கோயிலை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், ரோட்டு ஓரமா இருக்கு இந்த கோயிலு, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம படிக்கத்தான் போறோம், படிக்கணும் அப்படின்னு நான் நிறைய நேரம் நினைச்சிருக்கேன். நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இந்த ரோட்ல போகும்போது இந்த கோயில ஒரு வாட்டியாவது படிக்கணும். எந்த ஊருக்கு போனாலும் ரோட்டு ஓரம் ஏதாவது ஒரு கோயிலை பார்த்தாச்சுன்னா சரி இந்த கோயிலுக்கு வந்துருவோமா அப்படின்னு நிறைய முறை இந்த கோயிலை பார்க்கும் போதெல்லாம் நான் நினைச்சிருக்கேன். ரோட்ல போகும்போது பெரிய ஹோட்டல் இருக்குன்னு சரி இந்த ஹோட்டல்ல ஒரு நாளைக்கா சாப்பிடணும், அத மாதிரி இந்த கோயில் அப்படின்னு நினைப்போம். ஆமா, எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கோயிலை பார்த்தா இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். படிக்கணும் ஆசை இருக்கும்ல, அத மாதிரி நாங்க போகும்போது வரும்போதெல்லாம் நிறைய முறை இந்த கோயிலை நான் பார்த்திருக்கேன். ஆனா அட்வான்ஸ் கொடுக்கும்போது நம்ம இந்த கோயிலுக்கு தான் வரோம்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. இப்போ இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம இந்த கோயிலுக்கு தான் வரோம் போலுக்கு, இந்த கோயிலுக்கு நம்ம நினைச்ச கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரிதான். அதனால நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் ஐயனார் கோயிலா இருக்கட்டும், கருப்பசாமி கோயிலா இருக்கட்டும், எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதையை தான் நாமல் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தார். அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. அப்ப சாஸ்தா பிறவி ஆகவில்லை என்றால் சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைகி, திருக்கோட்டி ஐயனார் வந்து பிறக்கலன்னா சாமி இந்த ருவாட்லயே வந்துட்டு ருவாட்லயே வீட்டுக்கு போயிருவாரு. ஆமா, ருவாட்டை விட்டு கீழே இறங்கி நம்ம கோயிலுக்கு வர மாட்டாரு. ஐயா அந்த அவங்க முகம் தான் தெரியல, அங்க பாக்குறேன் அப்படி சொல்றாங்களோ. சரி 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 ஆகையினாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடினோம்னு சொன்னாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? சாமி வந்து உள்ள வந்து ஐயனார் கதையை பாடலாம். ஐயனார் கதையை 4 நாளைக்கு படிச்சாதான் சாமி வந்து பிறப்பாரு. சில ஊர்ல 4வது நாள் மத்தியானமும் பிறப்பாரு. ஆமா, சரி. அதனால அம்மனுடைய திருப்புகளை பாடுவதற்கு தான் நமக்கு நேரம். ஆகையினாலே சரி நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும்
சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதை குற்றங்கள். எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். ஒரு சிறிய பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் சிறு பிழைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏனென்றா எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். நீங்க அழகா காதார கேட்டு ரசித்திருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்று அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாட போறேன். அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார். அந்த கல்விக்கு அதிபதி கலைவாணின்னு படித்துக் கொண்டிருக்கான்னு புராணம் சொல்லுது. என்னது கலைவாணியா? கலைவாணி. சரஸ்வதி கலைவாணியா? கலைவாணியா? அவளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டு நீ கொடடிக்க வந்தியோ? நான் வந்து வீட்டுல வந்து வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டு வந்தேன். ஆகையினாலே நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, பச்சை மட்டை கொண்டு அடிக்கவா? இங்க பாருங்க, உங்க யாருக்காவது கோவம் வந்தா இந்த தாத்தா மட்டும் கூட்டு போங்க. 4 முள்ளு இல்ல 4 எலும்பு இருந்தாலும் நல்லா வாங்குவாரு. ஆனா ஒண்ணு, தாத்தாவை அடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. டாண்டான் டானிக்க நீ குடி. தாத்தாவுக்கு மேல் வலிக்கும்ல ஐயா, அவருக்கு சிறப்பு மட்டும்தான். ஆமா, ரோக்கர்லாம் அடிப்பாங்களா? அதானே. ஆகையினாலே 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுத என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்க தோன்றி வேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்து இங்கிதமாகவே அமிர்த யோகத்து ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றாய்.
பெரியாத்தா இப்படி முக்காடு போட்டு இருந்தா போதுமா மழைக்கு வாரவங்க பூரா பேரும் மழை வந்துரும்னு எல்லாரும் சேஃப்டியா முக்காடு மட்டும் கொண்டு வந்திருக்காவோ. கோயில வந்து கொலை போட்டா தானே சாமி வரும். நீ கொலை போட்டு சொல்லுத. சரி போன கோயில அப்படிதான் கொலை போட சொன்னேன். ஒரு ஆளும் கொலை போடல. பாட்டி மட்டும் கொலை போட்டுச்சு. பாட்டி கெட்டு போட்டு கீழே விழுந்துட்டு. பாட்டி கெட்டு போல அதனால அதை நாய் விடல. அதனால கெட்டுப்பல்லா இருந்ததுனால கீழே விழுந்துச்சு. கூட்டத்துல தாய்மார்கள் சிரிக்கிறத பாரு. எல்லாருக்கும் முகமெல்லாம் பல்லா தெரியுது. இப்ப போடுவாங்க பாரு. ஆமா நீங்க சங்கடப்படாம கொலை போடுங்க. நான் நாட்டாம கிட்ட சொல்லி தலைக்கு 100 ரூபாய் வாங்கி தரேன். இப்ப போடுவாங்க பாரு. தாய போடுங்கம்மா வருகுலவ பொன்னான மணி குலவ கவுக்க மூணு நேரம் குலவ போடுங்கம்மா பொன்னால பூநூலா பொன்பதித்த நாவடமா வெள்ளியால பூநூலா வெங்கலத்த நாவடமா தங்கத்தால பூநூலா தனி வயிற தாவடமா ஆடப்பட குதிரப்பட ஐயங்காச்சி வேப்படையா முன்படையா மின்படையா கண்டியாலும் பெரும்படையா ஆடப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரு. ஆரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக திருக்கோட்டு மருதுடையார் ஐயனாராகவே வந்து பிறந்தார். சாமி ஆதிவல்லி கைலாசத்தி ஆதிவல்லி கைலாசத்தி ஆதி பெண்ணால் முடி உலங்க யாரெல்லாம் கொலை விருந்தா அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலை விருந்தா இந்திரலோகம் தன்னடியிலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலை விருந்தா சத்தியலோகம் தன்னடியிலே சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலை விருந்தா வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவசுடனை கொலை விருந்தா அங்கே பவசுடனை கொலை விருந்தா முற்பட்டு முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தியரம் புலத்தியர் அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவரும் அஷ்டதிக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலை விருந்தா
முருகையா வருவான் மிருதங்கமும் போடுவான் சரஸ்வதி வருவான் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூரன் காலாகலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் தீசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? ஆண்டவே மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாரா? யாருகிட்ட ஒற்றுமை இருக்கு? யார் நம்மகிட்ட 6 பேர்ட்டே ஒற்றுமை இல்லையே. என்னையா ஒற்றுமை நம்ம கிட்ட? நாங்க எடுக்கணும், என் கூடிய நீர் எடுக்கணும்னு நினைக்கிற. அப்படி நினைக்குமோ? ஆமா. அதாவது உலகத்து மக்களிடத்திலே ஏன் இன்னும் வரைக்கும் ஒற்றுமை இல்ல தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவருக்கு சந்தோஷம் என்பது கிடையாது. இல்ல. இன்னும் ஒருவர் வாழ்வதை பார்த்து என்னைக்கு நம்ம ஆனந்தப்படுகிறோமோ அன்னைக்கு தான் உலகத்துல ஒற்றுமையே வரும். பாத்துக்கோ. அப்பதான் வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நேத்து தெருவுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு வைகி, நாளை புண்ண ஒரு நல்ல வீடு வாசல் கட்டி நல்ல மாட மாளிகைன்னு வாழ்ந்துட்டாருன்னா அப்ப சொல்லுவான், ஏலே நேத்து தெருவுல கிடந்தா இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்வை பாருடா, வெள்ளை வேட்டி தான் வெள்ளை சட்டை தான் டிப் டாப்பா அலைதான் அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னு வையி, அதுக்கு சொல்லுவான், நான் நேத்தே நினைச்சேன் இவனுக்கு இப்படி வரும்னு எனக்கு தெரியும், நான் இதுக்குத்தானே காத்துக்கிட்டு இருந்தேன். கீழ வந்தான்னு சொன்னா வர ஓட்டுக்காகாதான், வர ஓட்டுக்கு ஆவாதும்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கெட்டு போறவனை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, பருத்தவன் சிரிக்க கூடாது. சிரித்தவன் சிரிக்கலாம். பருத்தவன் சிரித்தா பங்க கட்டுமாங்க. அப்போ உலக மக்களிடத்துல ஒற்றுமையை பார்க்க முடியுமா? முடியாது. அடுத்தவர் வாழ்வதை பார்த்து என்னைக்கு நம்ம ஆனந்தப்படுதோமோ அன்னைக்கு தாயா உலகத்துல ஒற்றுமை வரும். அன்னைக்கு தான் கிடைக்கும். அதுக்கு முன்னால வரைக்கும் வரவே செய்யாது. யாரு தாயா ஆனந்தப்படுதா? நீ வாழ்ந்தா நான் சந்தோஷப்படுவேனா? ஆனா ஒண்ணு தாத்தா, உலகத்து மக்களிடத்துல எல்லா காரியத்திலயுமே பொறாமப்படலாம். நல்ல வீடு கட்டிட்டாங்களா, நம்மளும் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைப்பான். அவன் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணு பாத்துட்டானா நம்ம பிள்ளைக்கு சிவப்பா ஒரு பொண்ணை கொண்டு வந்து இறக்கணும்னு நினைப்பான். அவ தங்கச்சங்கிலி வாங்கி போட்டிருக்காளா, நம்மளும் ஒரு தங்கச்சங்கிலி வாங்கி போடணும்னு நினைப்பான். ஆனா எந்த மக்களுமே ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும்தான் பொறாமைப்பட மாட்டார்களா? அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துறணும் யாரு நினைக்குமா? நினைக்க மாட்டோம்ல. மரணத்தை மட்டும்தான் நம்ம யாருமே பொறாமப்பட முடியாது, பொறாமப்படவும் மாட்டாங்க. அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துருவோம்னு யாரும் நினைக்கமாயா? நினைக்க மாட்டோம். வாழ்க்கையில போட்டி இருக்கலாம், பொறாமப்படக்கூடாது. அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சாருன்னா நம்மளும் 10 ரூபாய்க்கு உழைக்கணும்னு நினைக்கணும். அதனால பொறாமப்படாத விஷயம் மரணம் மட்டும்தான். போட்டி போட மாட்டான். அதனால இந்த ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார்.
படைத்தார் 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவே 3 ஆசையை கொடுத்தாராம். என்ன ஆசைல? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அடேங்கப்பா 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசைகளையும் முக்கண்ணையும் கொடுத்தாருன்னா என்ன இந்த 3 ஆசையும் இருப்பவன் தான் மனிதன். அதேதான். இந்த 3 ஆசையும் இல்லாதவன் முனிவன். முனிவர். மண்ணாசைனா என்ன? என்ன? நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கணும், மண்ணு மனை வாங்கணும்னு ஆசைப்படுதோம். ஆமையா. நம்ம கீழ வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் வயக்காடு பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஒரே வயக்காடா? வரப்பு ஒரே வரப்பா இருக்கும். சரிதானே. கீழ வீட்டுக்காரு என்னைவாரு மேக்கிருந்தே கிழக்க வரப்ப சீவாரு. சரிதானே. மேல வீட்டுக்காரு கிழக்கிருந்தே மேக்க வரப்ப சீவாரு. ஆக மொத்தம் 2 வாரத்துல மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். சரியா போச்சு. பிறகு கோர்ட்டு கேஸ்னு 1 லட்சம் செலவு பண்ணாதான் அவருக்கு அறிவே வரும் பாத்துக்கோ. அதேதான் அதேதான். அவங்க ஏன் சீவுதாங்க? அந்த வரப்புல இவ இடத்த பிடிக்காவலாம். அதுல பயிர் செஞ்சு இவ காப்பாத்திர. மேல வீட்டுக்காரன் வீட்டை வித்துட்டு போயிட்டாமன்னா நம்மட்ட கொடுத்துட்டாமன்னா நம்ம ஒரே காமாண்டா போட்டுக்கலாமே அப்படின்னு நினைப்போம். அதாவது அந்த காலத்துல வீடு பூரா நம்ம வீட்டுக்குள்ள கீழே இறங்கி தான் உள்ள போகணும் பாத்துக்கோ. வாசல் படி வீட்டுக்கு உள்ள இருக்கும். இப்ப வாசப்படி இங்கன்னா வீடு அங்க இருக்கு. நம்ம சபரிமலைக்கு போற மாதிரி ஏறினா தான் உள்ளே போக முடியும். அப்படி இருக்கு நமக்குலாம் ஆசை. தெருவுக்குள்ள ஒரு பைக்கு வர முடியுமா ஐயா? முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்க ஒரு ஆட்டோ தண்ணி வண்டி உள்ள வருமா? அது மெயின் ரோட்ல விட்டு செமக்கணும். செமக்க வேண்டியதான். அப்ப எல்லாரும் சேர்ந்து செமங்க. சுருக்கமான பாதைனா அதான் செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு இருக்கு. தெருவுல வீடு கட்டணும்னா 2 அடியை போட்டு கட்டணும். கட்டணும்னா காரும் வரும் வண்டி வரும். அது ஒரு ஆள் நினைச்சா நடக்காது, எல்லாருமே நினைக்கணும். அப்ப இதைத்தான் மண்ணாசைன்னு இருக்காங்க. பொன்னாசைனா என்ன? கழுத்து நிறைய தங்க ஆபரணம் வாங்கி போடணும்னு நினைக்கும் பாத்தியா? அவ 10 கிராம்ல ஒரு சங்கிலி எடுத்துட்டா வீட்டுக்கார கூப்பிட்டு ஏயா எனக்கு 3 கிராம்லயாவது இந்த திருவிழாவுக்கு எனக்கு மோதிரம் ஒண்ணு வேணும்பா. நீ வாங்கி தரல அவனை நான் இப்பமே உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன். நீ இந்த வார்த்தையை சொல்லலாமா? அவர் வந்து பச்சை மைட்டு கையெழுத்து போடுறாரு. பச்சை மைட்டு கையெழுத்து போடுறா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் வேலை. அரசாங்க வேலை பார்க்காரு. அவர் வாங்கி கொடுக்கலாம். ஆமா. நான் காங்கிரீட் போய் போட்டுக்கிட்டு இருக்கேன் தினம் 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும். உணர்வு கட்ட வேலை. தங்க பொருள் கேட்க. அப்போ இதைத்தான் பொண்ணு ஆசைன்னு இருக்கான். வீட்டுல உள்ள தரித்திரம் அறிந்து பெண்கள் நடக்கணுமா ஐயா? எப்படி நடக்கணும்? வீட்டுக்கார் 10 ரூபாய்க்கு உழைச்சிட்டாருன்னா 5 ரூபாயை செலவு பண்ணணும், 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அந்த 10 ரூபாயை கொண்டு கூட ஒரு 10 ரூபாய் கடனை வாங்கி ஒரு பட்டுச்சேல் எடுக்கலாமான்னு நினைக்க கூடாது. வேற குடும்பம் முன்னேறாதுல. அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். மூன்றாவது குழுவா? குழுவு 7 நாளும் குழுவுதான். திங்கட்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு குழுவு, சனிக்கிழமை ஒரு குழுவு, ஞாயிற்றுக்கிழமையும் குழுவுதான். ஒரு குழுவை எடுத்து 30,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியும் பைக்ல ஜவுளி கடைக்கு போகும்போது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குல்ல? கெட்டும் போதுதான் கஷ்டமா இருக்கும். தம்பி சத்தம் போட தம்பி, டவுசர் போட்ட தம்பி, நீங்க எல்லாம் சேர்ந்து வில்லு பாட்டு அடிங்க, நான் கீழே உட்கார்ந்து பாக்க. சைலன்ஸ். எடா டவுசர் போட்டுருக்கே, ஒழுங்கா உட்காரு. ஒழுங்கா உட்காரு. நீ வேற நல்லா வில்ல பாத்துக்கிட்டு ஆன்னு உட்கார்ந்திருக்க. இங்கே லைட் எரிஞ்சிட்டு நீ வேற லைட் போட்டுட்டு இருக்க. அப்ப இந்த ஆண்டவன் 3 ஆசைகளையும் கொடுத்து மண் உலகிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தின எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி இழந்தார். அங்கே உரிய நல்ல
தேனை எடுத்து அவர் அகிலோம் எல்லாம் படியளந்தார் அவர் அகிலோம் எல்லாம் படியளந்தார் ஒரு தங்க நல்ல தாம்புல வாரிசால மலரடு கெட்டியில் ஜலமடு கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பா அவ பணிவிடையும் செய்யுவா அந்த பார்வதாதேவி படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு கலைத்து வருவார் என்று கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதாதேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? உன் வீட்டுக்காரம்மாவை பிடிக்கலையா தாத்தா? வயசாகி போச்சுல, அதனால பிடிக்கல. வயசாகி போச்சா? அப்ப உமக்கு மட்டும் என்ன இளமையா திரும்புது? அதானே கேட்டேன். அது வயசு தான் ஆகி போச்சா? ஆமையா. ஏன் உங்க பொண்டாட்டி ஏன் பிடிக்கலன்னு? அதான் பிடிக்கல, வர வர பிடிக்க அவ ஆச்சி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஆயிரங்கால கொண்டு அடிச்சா பிற பிடிக்குமா? விளக்குமாறா? அதனால ஆட்சியை பிடிக்கத்தான் செய்யும். முன்னால ஆட்சி எப்போ வீட்டுக்கு வருவார்னு எதிர்பார்ப்பா. இப்ப இவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா வந்துட்டியா, நீ வந்ததே போதாது அப்படின்னு நினைப்பா. அதான் ஆட்சி பிடிக்க மாட்டுக்கு. அதாவது அந்த காலத்துல ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்தரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு காடுகரைக்கு வேலைக்கு போவாங்களாம். அப்ப பேயாமலை பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்ட விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டு வராமியா. ஒரு கோட்ட விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டினாருன்னா அவருக்கு சம்பளம் எவ்வளவு? வெறும் 1.25 ரூபா. ரொம்ப குறையா இருக்கு. அப்ப ஒரு கோட்ட விதப்பாட்டுக்கு ஒரு ஆளு, இப்ப குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. அதுலயும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது குறை போட்டு வந்துருவா. நாளைக்கு வேலைக்கு வேணுமா? அதுக்கு அவளுக்கு சம்பளத்தை பாத்தியோ? 250 ஓவா, 250 ரூபா. காலையில ஆட்டோ சாரிச்சு அவளுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போண்டா டீ, போண்டாவும் டீயும். இது போவ காலையில 10 மணிக்கு தான் வேலைக்கு போறாங்க. வீட்டுக்கு 4 மணிக்கு அவாட்டுக்கு வெந்திச்சு வந்துருவா. ஆமா, அந்த காலம் களை வெட்டினாலும் நாத்து நட்டாலும் நிற போட்டு செய்வாங்க வேலை. தெக்க வந்து நிமிருவாளாம், அப்படி வேலை பார்த்திருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்ப யாருக்கு சீத்துவம் இருக்கு? போட்ட மம்பட்டியை புடுங்கிறதுக்கே பலம் இல்ல. ஒரு நாள் அப்படித்தான் ஈர வரப்பு வேலைக்கு போயிருந்தேன். போன உடனே ஒரே போடு போட்டேன். மம்பட்டியா மம்பட்டி வாங்கி போட்டீரோ? போட்டேன். சரி, வரப்புக்குள்ள இருந்துச்சு. மலைக்கு அதுக்கும் முங்கிரும்ல. ஆமா, அது செங்கோட்டை மம்பட்டி, நல்ல கனத்த மம்பட்டி. வாங்கி வெட்டின உடனே ஃபுல்லா முங்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சீரு? மம்பட்டியை புடுங்க முடியாம பக்கத்துல 4 தம்பிமார் வந்தாங்க. 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா அந்த அம்மா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டைய அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். இப்படி சிரிச்சா அவர் வீட்டுக்கே வரமாட்டாரு. இது எங்க அம்மா எசைக்கம்மா சிரிச்சத மாதிரி இருக்கு. சிரிச்ச முகம் சீதேவின்னா புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா ஐயா? அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா
நீங்க இப்பதான் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்களோ? வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க அப்படின்னு குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். ஏன் என்ன வேலை போயிட்டு வந்து ஆம்பளைக்கு குளிக்கும் போது கட்டிய மனைவி முதுகு தேய்ச்சி விட்டான்னா என்ன ஆகும்? மனைவி கைப்பட்ட உடனே அவர் களைப்பெல்லாம் பறந்து. அந்த அம்மா ஏன் அந்த காலம் முதுகு தேய்ச்சி விட்டா தெரியுமா? அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் மொங்கு மொங்குன்னு வெட்டி எறிதார் பாத்தியா? அந்த ஒரு மம்பட்டி மண்ணுல காப்பிடி மண் அவர் முதுகுலதான் விழுமாயா. அந்த அளவுக்கு வேகமா வேலை பார்த்திருக்காரு. ஆனா இப்போ நீங்க பாக்க வேலைக்கு உங்களுக்கு முதுகு தேப்பாளா? முதுகு தேய்க்க மாட்டா. தேப்பா கிடக்கா சென்னஞ்சவரி இருக்கு பாத்தியா? சென்னஞ்சவரியை தூக்கியாந்து போட்டு 2 உருக்காங்கல்ல தூக்கியாந்து தந்துருவா. கொச்ச கயிறு இருக்கு, 4 மடிச்சு 2 இழுப்பு இழு. இழுக்கன்னா இழு, இல்லன்னா நீ சும்மா தண்ணிய மேல ஊத்திக்கோ. ஏன்னா அந்த காலம் அப்படி அவங்க வேலை பார்த்தாங்க. அந்த அம்மாவும் பணிவிடை பார்த்தாங்க. ஆமையா. அதை போல கைலாசத்திலே ஆதிவரா சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி தேவியானவள் கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து பகவானோடு பார்வதியும் ஆதிவள்ளி கையிலே கலைப்பாரி இளைப்பாரி கையில இருக்கும் போது மறுநாள் பொழுதறி அங்கே மங்கையான பார்வதி அழகு மங்கையான பார்வதியால் அப்போ மறுநாள் பொழுதறி மங்கையான பார்வதி கலைப்பாரி இளைப்பாரி 2 பேர்களும் கையில இருக்கும் போது பராசக்தியாகப்பட்ட பார்வதி ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடம் படி இழக்க போறீங்க. அப்படி உலகம் எல்லாம் படி இழக்க போகும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, இது என்ன இறைவன் மீது வந்த சந்தேகம்? உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கு அர்த்தமாகவே இருந்து வருகிறேன். 10 பொருளுக்கு அர்த்தமா? 10 பொருளுக்கு அர்த்தம் என்றா என்ன தெரியுமா? ஒன்றாண்டி சிவ உடைய தாயே, ஒன்றாண்டி சிவ உடைய இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் தாயே, மூணாண்டி முக்கண்ணே எம்மா 4
சொல்லுங்க. ஈரேழு 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் அம்மா. அம்மா பார்வதி ஈரேழு உலகத்திலேயும் ஆண்டவன் நான் இல்லையானா இந்த உலகத்தில் அணுவும் அசையாது. ஆண்டவன் இல்லன்னா எதுவுமே நடக்காது. இரவும் கிடையாது பகலும் கிடையாது. இல்ல எப்ப பார்த்தாலும் இருப்பாத்து இருட்டாத்தான் இருக்கும். ஆமையா இரவு வரணும்னா ஆமா என்ன செய்யணும்? இரவு வரணும்னா சந்திர பகவான் வரணும். இரவுல வெளிச்சம் சந்திர பகவான் வரணும். பகல் வர வேண்டுமானால் சூரிய பகவான் வர வேண்டும். வர வேண்டும். ஆமா. அப்ப இறைவன் நான் இல்லையானா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பார்வதி. ஆமா. அப்படி 10 பொருளுக்கும் நாங்க அர்த்தமா இருந்தா நீங்க நல்லா படிப்பீங்க. 10 பொருளுக்கு அர்த்தமாக நான் இருந்தாலும் சிவபெருமான் இல்லையான இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆண்டவா 10 பொருளுக்கு அர்த்தமாகவே இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை காலையிலேயும் மாலையிலேயும் நீங்க வணங்கி வருகிறீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் மரணம் என்று சொன்னா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காதம்மா. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனார் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. என் மீதா உனக்கு சந்தேகம்? அப்பந்தான் பார்வதி நினைக்க வேண்டானே. அப்பந்தான் பார்வதி நினைக்கா அது எப்படி ஆண்டவன் இரு கண்களுமே சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகாரத்தை எடுப்பான் இருகாரத்தை எடுப்பான் ஈசன் கண்ண பத்துவான் உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன வேலையா பார்க்க முடியும்? கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.